அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, தேசிய ஆசிரியர் சங்கம் 2ஆம் ஆண்டாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சி வழிகாட்டி வகுப்பில் இன்றைய தினம் 100வது அமர்வு வகுப்பு. அநேகமாக இதில் தான் நம்ம நிப்பாட்டியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரேசல் வர்ப் நம்ம முடிச்சிட்டோம். டென்சஸ் எப்பயுமே நமக்கு ஒரு சின்ன குழப்பத்தை கடைசி நேரத்தில் தரக்கூடியது இந்த டென்ஸ். சில நேரங்களில் ரொம்ப எளிதாக அந்த வினா வந்துடும். சில நேரங்களில் கொஞ்சம் அது எந்த காலத்தில் நடக்குது, அதனுடைய கீவேர்ட்ஸ், இது எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். சில விஷயங்களுக்கு டென்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு இணைப்பு சொல் மூலம் அப்போ நம்ம எந்த டென்ஸை போடுறது, அதை அந்த முதல் சொற்றொடரில் இருக்கக்கூடிய காலம் என்னவாக இருக்கிறது, அப்படி இருந்ததுன்னா இந்த 2வது சொற்றொடரில் என்ன டென்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம கவனம் எடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா மெயின் கிளாஸில் என்ன சென்டென்ஸ் இருக்குது, சபார்டினேட் கிளாஸில் என்ன டென்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். ஃப்ரேசல் வர்ப் பார்க்கணும் சார். ஓகே, பார்த்துருவோம் சார். நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், இதை முடிச்சுட்டு அதை பார்த்துருவோம். ஓகே, டென்ஸ் பொறுத்தவரையிலையும் நமக்கு தெரியும் மேஜராக 3 டென்ஸ், ஒவ்வொன்றிலையும் 4 டென்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதே போல ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒரு 4 டென்ஸ் உள்ள ஒரு 4 டென்ஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு டென்ஸ் நிகழ்காலம் அப்படின்னா அந்த நிகழ்காலத்தில் ஒரு வினை தொடர்ச்சியாக நடக்கலாம், அல்லது நடந்து கொண்டு இருக்கலாம், அல்லது அப்போதுதான் நடந்து முடிந்திருக்கலாம், அல்லது எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றது. இதுதான் இந்த சிம்பிள் கண்டினியூவஸ் பர்ஃபெக்ட், வினைமுற்று பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், எவ்வளவு காலமாக அந்த வினை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டோமா? யாராவது ஒருத்தர் போன வகுப்புல பார்த்துட்டோம், ரிவைஸ்ல நம்ம பார்க்கணும். இந்த புக் நான் இப்போ ஆக்சுவலாக டெய்லி நான் சொல்றேன், போடுறது இல்லை. ஏற்கனவே நம்ம ஒரு கையேடு மட்டும் போட்டிருந்தோம். இப்போ நம்ம இந்த வகுப்பு முடிஞ்சோடனே இந்த புக்கை நான் எல்லா இதுலையுமே போட்டுறேன். ஏன்னா சில பேர்ட்ட புத்தகம் இருக்காது. இதை ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பக்கம் 137, பேஜ் நம்பர் 131 இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட், இதுக்கு முதல்ல யூசேஜ் என்னங்கிறத பார்த்துப்போம். அதுக்கப்புறம் சிக்னல் வேர்ட்ஸை பார்ப்போம். சம்திங் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி, தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய செய்திகளை சொல்றதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஹவு ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ், எவ்வளவு அடிக்கடி நடக்குது. ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர், ஒரு செயல் இன்னொன்றை தொடர்ந்து நடக்குது. திங்ஸ் இன் ஜெனரல், பொதுவாக உள்ள விஷயங்கள். வித் த ஃபாலோவிங் வேர்ட், டு லவ், டு ஹேட், டு திங்க், ஒரு ஃபாலோவிங் ஒரு வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அடுத்தது ஃபியூச்சர் மீனிங்ஸ், அதாவது ஒரு டைம் டேபிள்ஸ், ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஒரு அடுத்த மாதம் பிரதமர் வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம், வருவார்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது திட்டமிட்ட ப்ரோக்ராம். அடுத்த மாதம் சிஎம் இந்த மருத்துவமனையை துவங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம், திட்டமிட்ட ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு கீவேர்ட்ஸ் என்னென்ன வரும்? எவ்ரிடே வந்தா சிம்பிள் ப்ரெசன்ட், சம்டைம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், ஆல்வேஸ் எப்பொழுதும், ஆஃபன் அடிக்கடி, யூஸ்வலி வழக்கமாக, ஷெல்டம் நெவர் ஒருபோதும் இல்லை, ஃபர்ஸ்ட் தென். இது போல இந்த சிக்னல் வேர்ட்ஸ் வருது அப்படின்னாலே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இது போதும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். ஓகே, அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அல்லது ப்ரெசன்ட் ப்ராக்ரசிவ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு விஷயம் அந்த ஸ்பீக்கர் பேசும்போது நடந்துகிட்டு இருக்கணும். இப்பொழுது நான் படித்துக் கொண்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இப்பொழுது அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த கொண்டு இருக்கிறார்கள், நிகழ்ந்து கொண்டு இருப்பது, இதை சொல்றது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்.
இதுக்கு கீவேர்டு பாருங்க, ரெண்டே ரெண்டு தான். நவ், அட் த மொமெண்ட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ், அட் த மொமெண்ட், மேக்சிமம் இதுதான் வரும். லுக், லிசன், இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம். நவ், அட் த மொமெண்ட், இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது மோசமானதுலேயே முக்கியமானது சிம்பிள் பாஸ்ட். சாரி, சிம்பிள் பாஸ்ட் கொடுத்தாங்க, நான் பர்ஃபெக்ட் நினைச்சிட்டேன். சிம்பிள் பாஸ்ட் ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல முடிஞ்சது, ஒரு டயத்தை சொல்லி முடிக்கிறது. கடந்த காலத்துல ஒரு நேரத்தை சொல்லி, குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி சொல்றது வந்து சிம்பிள் பாஸ்ட். அந்த நேரத்துல அந்த விஷயம் நடந்தது. போன வருஷம் அவன் ஃபாரின் போனான், போன மாசம் திரும்பி வந்தான், போன வாரம் ஊருக்கு போயிட்டான், இப்படி சொல்றது. இது சிம்பிள் பாஸ்ட். ஒரு விஷயம் கடந்த காலத்துல முழுவதுமாக முடிஞ்சிருக்கிறது, ஒரு டயத்தோட இருக்கணும். லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், எகோ, ஃபியூ இயர்ஸ் எகோ, சம் இயர்ஸ் எகோ, 10 இயர்ஸ் எகோ. அதே போல கடந்த காலத்துல உள்ள ஒரு நேரம் 1990, லாஸ்ட் வீக், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். இதுதான் இந்த மோசமானதுல முக்கியமானது. ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, கனவுக்குள்ள கனவுன்னு சொல்லுவோம்ல, ஒரு கனவு கனவுக்குள்ள கனவு காண்ற மாதிரி வரும். கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும், அந்த ஆக்ஷன் நடக்கும் போதே இன்னொரு ஆக்ஷன் நடந்திருக்கும். கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் பாஸ்ட்ல, அது நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். அவன் துபாய் போனப்ப அங்க கண்காட்சி நடந்து கொண்டே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கிறோம், நடந்து கொண்டு இருந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆக்ஷன் இருக்கும், கடந்த காலத்துல நடந்தது, அது நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். கடந்த காலத்துல ஒரு ஆக்ஷன் நடந்தது, அது நடந்தப்போ இன்னொரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. இதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் ப்ராக்ரசிவ். இதுக்கு ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு கீவேர்டு தான், ஒயில் அல்லது வென். இதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இது அடிக்கடி குழப்பம். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்டும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் கொஞ்சம் குழப்பம். ஏன்னா ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா சின்ஸ் வரும், ரெண்டுலையும் ஃபார் வரும், கீவேர்ட்ஸ் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த சின்ஸும் ஃபாரும் தான் குழப்பம், வேற ஒன்றும் இல்லை. பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதுக்கு நம்ம வேற ஒரு பிடிஎஃப் எடுக்கிறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? நிகழ்கால வினைமுற்று. ஒரு காலத்துல, கடந்த காலத்துல ஒரு செயல் தொடங்கி தற்போது முற்று பெற்ற செயலின் பலனை அல்லது விளைவை வலியுறுத்த பயன்படுகிறது. ஏற்கனவே இது நம்ம பார்த்துட்டோம், இந்த பிடிஎஃப் பார்த்துட்டோம். பிரசன்ட் பர்ஃபெக்டை பொறுத்தவரையிலையும் அதுல விளைவு தான் முக்கியம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை பொறுத்தவரையிலையும் அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் முக்கியம். ஏற்கனவே கடந்த காலத்துல தொடங்கினது, ஆனா இப்ப வரலையும் நடந்துகிட்டு இருக்கு. சோ காலம் முக்கியம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் முடிவு முக்கியம், பர்ஃபெக்ட்னாலே முடிவு. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ்னா தொடர்ந்துகிட்டு இருக்கு, அப்போ காலம் முக்கியம். அந்த வினை எப்ப நடந்துகிட்டு இருக்கு? கடந்த காலத்துல தொடங்கினது, ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இதனுடைய நோக்கம், பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல செயல் முழுமையாக முடிந்து விட்டது, அதனுடைய முடிவு முக்கியம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அதுக்குதான் அந்த கண்டினியூஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ராக்ரசிவ் அப்படின்னு சொல்றோம். அப்போ செயல் இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரம் எவ்வளவு நேரமா நடந்துகிட்டு இருக்கு, அந்த நேரம். பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன ஃபார்ம்? சப்ஜெக்ட், ஹேவ் ஃபார்ம் வெர்பு, அதுல பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்றோம்னா அதுல வல்ல கான். கம், கேம், கம் அப்படின்னா அந்த தேர்ட் ஃபார்ம் கம், அது வரணும்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல என்னன்னா சப்ஜெக்ட் வந்துடும், இந்த ஹேவ் ஹேஸ் அதுவும் வந்துடும், கூட ஒரு பீன் வரும், கூட ஒரு பீன் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு பதிலா வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன? பிரசன்ட் பார்ட்டிசிபிள். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வரும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதை மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, கீவேர்ட்ஸ் பார்த்துட்டோம். சின்ஸ், ஃபார், இது ரெண்டுக்குமே வருது. ஆல்ரெடி, எட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி அங்க போயிடுறோம். இது ரெண்டையும் அதுல பார்த்துட்டோம். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிக்கு அதுக்கு என்னென்ன கீவேர்ட்? பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிரசன்டோட ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஆக்ஷன் கடந்த காலத்துல தொடங்கினது, ஆனா இப்போ அவர்களையும் நடந்து முடிஞ்சது, இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். இதுக்கு என்னென்ன? ஜஸ்ட், இப்பதான் முடிஞ்சது. எட், இன்னமும் முடியல. நெவர், ஒருபோதும் இல்லை. எவர், எப்போதும். ஆல்ரெடி, இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். சின்ஸ், ஃபார், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆல் த டே. ஒரு ஏன் இது வருதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல தொடங்கினது, ஜஸ்ட் ஸ்டாப்டு, அல்லது அந்த ஆக்ஷன் எவ்வளவு நேரமா நடந்துச்சு. அப்ப இதுல முக்கியமான சொல்ல வேண்டியது எது? லெங்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். லெங்த் ஆஃப் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன், எவ்வளவு நேரம் நடந்துச்சு, இதுதான் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல முக்கியம். இதை கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதிகமான வினாக்கள் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருந்து வரலாம், அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருந்து வரலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட், இறந்த கால வினைமுற்று. கடந்த காலத்துல ரெண்டு செயல்கள் நடக்கும்போது அதுல எது முதல்ல முடியுது, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். கடந்த காலத்துல பிரசன்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம். கடந்த காலத்துல ஒரு விஷயம் எவ்வளவு நேரமா நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது. அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன? கடந்த காலத்துல ஒரு செயல் ரெண்டு செயலோட நடந்துகிட்டு இருக்கு, அதுல ஒரு செயல் ஒண்ணுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அந்த முன்னாடி உள்ள செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுவோம். உதாரணம் நம்ம பார்ப்போம், அப்போ புரியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன? கடந்த கால நிகழ்வுக்கு முன்பு வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, எவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருந்தது, அது முக்கியம். அதனுடைய ஃபார்மேட் என்ன? சப்ஜெக்ட் இருக்கும், ஹேட், பாஸ்ட்னு வந்ததுனால ஹேட் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். அந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னவோ அதுதான் இதுல. ஹேவ் ஃபார்ம்ல அதுல பிரசன்ட் வரும், இதுல பாஸ்ட் வரும், ஹேட் வரும். இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லயும் அதே தான். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பீன் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, பிரசன்ட் பார்ட்டிசிபிள். வெர்போட ஃபோர்த் ஃபார்ம். இதை நம்ம நாம வச்சுக்கிறோம். கீவேர்டு கொடுத்துருக்காங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னென்ன? பிஃபோர், நான் போறதுக்கு முன்னாடியே பஸ் புறப்பட்டு விட்டிருந்தது, நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள், இப்படி சொல்றது. ஃபார், சின்ஸ், பிஃபோர், அன்டில். என்ன? வரை, முன்னாள், நாள் முழுவதும். இப்ப உதாரணத்தோட பார்ப்போம். பிரசன்ட் பர்ஃபெக்ட். சென்னை மெட்ரோ ஹேஸ் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் நெட்வொர்க் ரீசன்ட்லி. தற்போதுதான் சென்னை மெட்ரோ தன்னுடைய நெட்வொர்க்கை விரிவடைய செய்தது. அடுத்தது செயல் முடிஞ்சிட்டு. அடுத்ததுக்கு ரீசன்ட்லி. ஐ ஹவ் விசிட்டட் த மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள் ட்வைஸ். நான் மகாபலிபுரம் கோயிலுக்கு 2 முறை சென்று வந்திருக்கிறேன், சென்றுள்ளேன்.
சென்று இருக்கிறேன்னு தான் இதுல இருக்கணும். அது அனுபவம். அடுத்தது அனுபவமும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் வரும். அடுத்தது த ரெஸ்டாரண்ட் இன் மதுரை ஹேஸ் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஹாட் ஜிகர்தண்டா. மதுரையில் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்ல இப்பதான் ஜிகர்தண்டா சுட சுடவா, ஓகே, ஜிகர்தண்டா தயாரித்துள்ளார்கள். ஆக்சுவலா கூல்னு இருக்கணும், சுட சுட அப்படின்ட்டு. ஓகே, மதுரையில் உள்ள அந்த உணவகம் இப்போதுதான் தயாரித்து இருக்கிறது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், பிரசன்ட் தான், ஆனா அது முடிஞ்சிருச்சு. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். காஞ்சிபுரம் நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக பட்டு புடவைகளை நெய்து வருகிறார்கள், நெய்து கொண்டு வருகிறார்கள். have been waving. அப்போ இது காலத்தை சொல்லுது, ஃபார் ஜெனரேஷன்ஸ். அடுத்தது இட் ஹாஸ் பீன் ரைனிங் இன் ஊட்டி சின்ஸ் மார்னிங். ஊட்டியில காலையிலிருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இட் ஹாஸ் பீன் ரைனிங் சின்ஸ் மார்னிங். அடுத்தது டெக்கீஸ் இன் சென்னை ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் த ஹோல் வீக். சென்னையில் உள்ள தகவல் நுட்ப ஊழியர்கள் இந்த வாரம் முழுவதும் இந்த திட்டத்தில் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். கடந்த காலத்துல எது ரெண்டு செயல் நடந்திருக்கும், அதுல முந்தைய செயல். நாங்க செல்வதற்கு முன்பே நெல்லை எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு விட்டது, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ஆல்ரெடி அந்த கீவேர்டை நான் பார்த்துக்கிறோம். திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாடியே குழுவினர் தஞ்சை பெரிய கோவிலை அலங்கரித்து முடித்திருந்தனர். கமிட்டி டெக்கரேட்டட், ஹேட் டெக்கரேட்டட். திருவிழா தொடங்குவதற்கு முன்னாடியே அவங்க அலங்கரித்து முடித்திருந்தனர், முடித்து விட்டிருந்தனர். இப்போ நம்ம அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிறோம். ஒரு சிம்பிள் பாஸ்ட் வருது, அது கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ வருது, அது கூட ஒரு சிம்பிள் பாஸ்ட் வரணும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கமாவோ அல்லது ஒரு கன்ஜெக்ஷனோ யூஸ் பண்ணி இருக்கு அதுல, அல்லது ரெண்டு கிளாஸ் இருக்கு, அதுல ஒரு இதுல கோடு போட்டு ஆப்ஷன்ல ஹேட் டெக்கரேட்டட் வந்திருந்தா அதுல பார்க்கணும், ஐயோ ரெண்டாவது வர்பு இருக்கா, அது என்ன வர்பா இருக்கு, ரெண்டாவது வர்பு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, அப்போ சத்தியமா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் முடிவு வச்சுக்கணும். 8ஆம் வகுப்பு 118ஆம் பக்கம்னு நினைக்கிறேன். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுவும் ரெண்டு உதாரணம் இருக்கணும். என்னது, அவங்க கடந்த காலத்துல தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோப்பையை வெல்வதற்கு முன்பு வீரர்கள் பல வருடங்களாக சிலம்பம் பயிற்சி பெற்று கொண்டிருந்தனர். had been practicing. அப்போ கோப்பையை வெல்வதற்கு முன்பு, அந்த கோப்பையை வென்றெடுத்தாச்சு. அதுக்கு முன்பு இப்போ ரெண்டு விஷயம் இதுலயும் இருக்கு. அதுல அதுக்கு முன்பு என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் அதை நம்ம சொல்றோம். had been practicing. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் குறிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது scientists at IIT Madras had been researching the battery technology for months when they found a breakthrough. பல மாதங்களாக ஒரு புதிய இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல மாதங்களாக இந்த பேட்டரி தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். இவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கு, நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். இப்ப farmers in தஞ்சாவூர் grow paddy for many decades. இந்த many decades இதெல்லாம் வந்தா என்ன வரும், present perfect continuous. புயல் சென்னைக்கு வருவதற்கு முன்னாடியே கார்பரேஷன்
ட்ரெயின் வடிகால்களை என்ன பண்ணியிருந்தது, சுத்தம் செய்து விட்டிருந்தது. அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுல என்ன பார்க்கணும், இந்த வர்பு ஹிட்னு வந்திருக்கு. ஹிட் வந்து இதை வச்சு நம்ம டென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஹிட்டு 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 தான், ப்ரெசண்டாக தான் பாஸ்டும் அதான். ஸோ நம்ம சென்ஸை புரிஞ்சுக்கணும். அப்போ ஹேவ் பீன் கிளியரிங் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான் இதுல விஷயம். இதுல நான் பிடிஎஃப் போடுறேன், மாடல் கொஸ்டின்ஸ் நாளைக்கு நான் போட்டு விடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ரெண்டு ஆக்ஷன், ரெண்டுமே ரிலேட்டடு, ஒன்று இன்னொட தொடர்பு வச்சிருக்கும். ஒரு ஆக்ஷன் எது முன்னாடி முடிஞ்சதோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், இன்னொரு ஆக்ஷன் அது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். இதை நம்ம நல்லா குறிப்பெடுத்துக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முக்கியம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முக்கியம். இந்த 4 டென்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். மேக்சிமம் இதுல இருந்து தான் வரும். மோஸ்ட்லி when two action in a story are related to each other, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல 2 விஷயம் இருக்கும், ரெண்டும் ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதுல which had already happened, எது முதலில் நடந்து விட்டிருந்ததோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். the other action into simple past, மற்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட் போடணும். the past of present perfect. present perfect என்ன, நடந்து ஒரு விஷயம். ஐ ஹாவ் பாஸ்ட், தேர்ச்சி பெற்றிருந்தேன், தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். இதோட பாஸ்ட் என்ன, தேர்ச்சி பெற்றிருந்தேன். அவ்வளவுதான். பாஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது பாஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ஆல்ரெடி, ஜஸ்ட், நெவர், இந்த 3 வார்த்தை தான் கீவேர்ட். இதை தாண்டி எதுவும் வராது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் இதை குறிப்பெடுத்துக்கிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சாரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதை பொறுத்தவரையிலையும் ஹவு லாங், சின்ஸ், ஃபார். ஹவு லாங், சின்ஸ், ஃபார், எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் கோப்பையை வெல்வதற்கு முன்னால் ஆர்சிபி 15-17 வருஷமா கனவு கண்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அல்லது 17 வருஷமா தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப அடிக்கடி நடக்கிற விஷயம் அப்படின்னா சிஎஸ்கே கப் அடிக்கிறது, எம்ஐ கப் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம். அதுக்கு ஒரு டென்ஸை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் புரிஞ்சுக்கிட்டோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வில். ப்ரெடிக்ஷன் அபவுட் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் இது நடக்கலாம், எதிர்காலத்தில் இது நடக்கலாம். நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம், அதை நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு முடிவை எடுக்கல, அதுக்கு முன்னாடி அந்த முடிவு எடுக்கல, நம்ம பேசும்போது தான் ஜஸ்ட் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்ல நம்ம சொல்றோம். அப்போ அது ஃபியூச்சர்ல வரும். அதே போல மெயின் கிளாஸ் இன் டைப் 1 ஆஃப் இஃப் கிளாஸ். இஃப் ஐ வேர் அ பேட், ஐ வுட் அப்படின்னு வரும். அதே போல இஃப் ஐ, நான் வந்து இதை பண்ணா நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன், அது டைப் 3. நான் சொன்னது இஃப் ஐ வேர் வந்து டைப் 3. நான் பயிற்சி செய்தால் வெற்றி பெறுவேன், அது சிம்பிள் ஃபியூச்சர். அதே போல கோயிங் டு அப்படிங்கிறதும் ஃபியூச்சர் தான். கோயிங் டு அப்படிங்கிறதும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். இதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். ஏற்கனவே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு நான் வந்து அடுத்த வாரம் நான் இதை பண்ண போறேன், கோயிங் டு டூ தட் அப்படின்னா அதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்.
ஒரு எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கும். அது அதுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கும். சில விஷயம் சம்திங் ஹேப்பன்ஸ் பிகாஸ் இட் நார்மலி ஹேப்பன்ஸ். சில விஷயம் இது நடக்கும் ஏன்னா இது நார்மலா நடக்கிறது தான். இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ். உதாரணத்தோட நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இதெல்லாம் நமக்கு வராது, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, ஜாதகத்துல இருக்கிற 12 கட்டத்திலையும் ஏதோ ஒண்ணு தப்பா இருந்தாதான் இதெல்லாம் வரும். 10 கட்டம் தானா? சாரி, இல்ல 12 கட்டம் தான். அப்போ something will already have happened before a certain time in the future. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கணும். எப்போ? ஃபியூச்சர்ல. அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு 2வது டெட்டு நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதேதான். will already have happened. ரெண்டும் ஒன்று தான், ஆனா இதுல டைம் இருக்கும். அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம கிளாஸ் 120 கிளாஸ் தாண்டி இருக்கோம், தாண்டி சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுக்கு அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா உள்ளது இந்த பாஸ்ட் ஃபியூச்சர்ல என்னென்னு பார்த்துக்குங்க. ஃபார்மேட்டு ஷல் ஹேப்பன், ஷல் பி கேப் ஹேப்பன், ஷல் ஹாவ் ஹேப்பன்ட், ஷல் ஹாவ் பீன் ஹேப்பனிங். இதுதான் அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பர்ஃபெக்ட்டுக்கு உள்ளது. மீண்டும் சொல்ற, ஷல் ஹேப்பன், ஷல் பி ஹேப்பனிங், ஷல் ஹாவ் ஹேப்பன்ட். அதே பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வெர்போட தேர்ட் ஃபார்ம். பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்ன வரும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல, சாரி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஷல் ஹாவ் பீன் ஹேப்பனிங் அப்படி வரும். இது நடந்து கொண்டிருக்கலாம், நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே, உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, விளக்கங்களோட போடுவோம். அடுத்தது கண்டிஷனல் கிளாஸஸ். இஃப் ஒரு மார்க்கை எதிர்பார்க்கலாம், ஆனா நிச்சயமா வருமானு சொல்ல முடியாது. ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். கண்டிஷனல் கிளாஸ் இதுலயே ஒண்ணு இருக்கு, கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கண்டிஷன், இந்த கண்டிஷன் நடந்தா இது நடக்கும், இதுதான் கண்டிஷனல் கிளாஸ். இதுல 2 விஷயம் இருக்கும். மெயின் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுல இஃப் இருக்காது. அடுத்தது இன்னொன்னு இருக்கும், அதுல இஃப் இருக்கும், அதுலதான் அந்த கண்டிஷன் இருக்கும். எனக்கு ரெக்க முளைச்சா நான் பறந்துடுவேன், நான் அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சா அவனுக்கு இன்விடேஷன் அனுப்பிடுவேன். இப்போ இந்த நான் அவனுக்கு அவன் அட்ரஸை கண்டுபிடித்தால் இஃப் வருது இல்லையா, இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். நான் அவனுக்கு அல்லது அவளுக்கு இன்விடேஷன் அனுப்பிடுவேன், இது வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்ல ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கும். இந்த சபார்டினேட் கிளாஸ்ல அர்த்தம் முழுமையாக இருக்காது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இஃப் இல்லாம இருந்தா மெயின் கிளாஸ், இஃப் இருந்தா அது கண்டிஷன் சபார்டினேட் கிளாஸ். ஓகே, இதுல 3 டைப் இருக்கு. முதல் டைப், இதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த கண்டிஷன் நடந்தா அது நிறைவேறிடும். நான் அட்ரஸை கண்டுபிடிச்சா நான் இன்விடேஷன் அனுப்பி விடுவேன், ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். இது நடந்தா அது நடக்கும், இதுதான் டைப் 1. 2வது டைப், இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படி மாதிரி சொல்றது. நான் அட்ரஸை கண்டுபிடிச்சிருந்தா அனுப்பி இருப்பேன்.
கண்டுபிடிச்சிருந்தா அனுப்பியிருப்பேன் அப்படி சொல்றது. அப்ப நடக்கல, நெகட்டிவ். இதுக்கு இது இது பாசிபிள், ஆனா அது நடக்கல. நான் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருந்தா அனுப்பியிருப்பேன். இப்ப மூணாவது, இது இம்பாசிபிள். நான் அவளுடைய அட்ரஸை டைப் 1 கண்டுபிடிச்சா அனுப்பிடுவேன். டைப் 2 கண்டுபிடித்து விட்டால் அனுப்பிடுவேன். ரெண்டும் அதே தான். கண்டுபிடிச்சிட்டா அட்ரஸை நான் கண்டுபிடிச்சேன்னா அழைப்பிதழ் அனுப்பி விடுவேன், டைப் 1. டைப் 2 இதுவும் பாசிபிள், கொஞ்சம். நான் அட்ரஸை கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக அனுப்பிவிடுவேன். மூணாவது வாய்ப்பே இல்லாது. நான் அட்ரஸை கண்டுபிடித்து விட்டிருந்தால் இன்விடேஷன் அனுப்பி இருந்து இருப்பேன். ஐ வுட் ஹாவ் சென்ட், அனுப்பி இருந்து இருப்பேன். அப்ப இது பாசிபிள் இல்லை, நடக்கல. டைப் 1க்கு வாய்ப்பு இருக்கு, டைப் 2க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, டைப் 3க்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். இங்க பிரசன்ட் டென்ஸ் வந்தா இங்க வில்ல போடுங்க, இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்தா இங்க வுட்ட போடுங்க, இங்க ஹேட் ஃபவுண்ட் வந்தா இங்க வுட் ஹேவ் சென்ட். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை குறிப்பெடுத்துக்குங்க. பிரசன்ட் டென்ஸ் வந்தா பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் வந்தா அதே பாஸ்ட் டென்ஸ் தான், வுட். வில்லுக்கு பதிலாக வுட் போடுறோம். இங்க ஹேட் ஃபவுண்ட் வந்தா வுட் ஹேவ் அப்படின்னு சொல்லி வெர்ப போடுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறேன். சிம்பிள் பிரசன்ட்ல நான் படித்தால் பாஸ் ஆகி விடுவேன். நான் படித்திருந்தால், நான் படிச்சுட்டேன்னா பாஸ் ஆகியிருந்திருப்பேன், பாஸ் ஆகிருப்பேன். படிச்சுட்டேன்னா பாஸ் ஆகியிருப்பேன். முதது நான் படிச்சேன்னா பாஸ் ஆகிருவேன், நான் படிச்சுட்டேன்னா பாஸ் ஆகியிருப்பேன். மூணாவது நான் படித்து விட்டிருந்தால் பாஸ் ஆகி விட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இது மூணையும் புரிஞ்சுக்கிறோம். வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கம்மியா இருக்கு, வாய்ப்பு சுத்தமா இல்லை. இதுதான் அந்த மூணு. இதுக்கும் நான் உதாரணங்கள் நிறைய போடுறேன், டைம் இல்லை. லாங்குவேஜ் பாயிண்ட். ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில், ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். லெஸ்ட்னு வந்தா ஷுட் தான் வரணும். இதை ஒரு குறிப்பெடுத்துக்கணும். லெஸ்ட் வந்தா ஷுட் தான் வரணும், இல்லை என்றால். லெஸ்ட் வந்தா ஷுட் வரணும். ஐ நோ டு குக், ஐ நோ ஹவு டு குக். இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம், டு போட்டு ஒரு வெர்பு யூஸ் பண்றோம். அப்ப அங்க ஹவ், வாட், வென் இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நோங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல வரணும். ஐ நோ டு டூ இல்ல, ஐ நோ வாட் டு டூ. ஐ நோ டு டூ கிடையாது, ஐ நோ வென் டு டூ. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நோக்கு பக்கத்துல டு போட்டு இன்ஃபினிட்டிவ் வந்தா அங்க ஹவ், வாட், வென் வரும். இதை மட்டும் குறிப்பிடுத்துக்கிறோம். ஐ வில் நெவர் see a man like he, I will never see a man like him. நம்ம ஏற்கனவே ப்ரொனவுன்ல பார்த்துருக்கோம். இது தமிழ்ல சொல்லணும்னா, உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நீயே போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவனை போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் இது. pronoun takes the objective case after like or unlike. போல அப்படிங்கிறதுக்கு போல அவனை அதான் வரணும், pronoun தான் வரணும். எந்த அப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கிற அவனை, அவளை அப்படின்னு தான். உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, அதுதான் இங்க தமிழ். அதைத்தான் இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த இது மாறி இருக்கு.
ஃபயர் ஒர்க் நைட், நீட் பிளைட்டன் எழுதுனது, கொஞ்சம் முக்கியமானது, வேகமாக பார்த்துடலாம். பேங், ஆனமாட்டோஃபியா அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வாட் இஸ் தட்? பேங் பேங், ஓ ஹாக், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க், லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன் டூ, பிக் ஒன்ஸ் டூ, சவுண்டஸ் வேர்ட், ஆனமாட்டோஃபியா. ஓகே, பேங் பேங் பேங், வெடி சத்தம். இந்த 5 வரியை பார்த்துடலாம். வாட் இஸ் தட்? என்ன சத்தம்? பேங் பேங், வெடிக்கிற சத்தம். ஓ ஹாக், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். கன் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, கன் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த நாய் வந்து பயந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள அர்த்தம். ஹார்க் அப்படின்னா என்ன? ஹார்க்னா ஒரு நினைவு கூறுவது அல்லது அந்த செவி மடுத்து கேட்கறது. ஓ ஹார்க், செவி மடுத்து கேட்கிறேன். பேங் பேங், நான் ஹார்க், செவி மடுத்து கேட்கிறேன். அங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ, சின்ன கன்னு பெரிய கன்னு ரெண்டுமே சுடுது. இந்த 4 வரியா பார்த்துக்கிறோம். தட், ஹாக், பாக், டூ. தட் ஏ, பி, ஹாக் பி, டார்க் பியோட ஓசை வருது, அதனால இதுவும் பி தான். டூ, தட்டும் கிடையாது, ஹாக்கோட ஓசையும் கிடையாது. அப்போ ஏயும் இல்லை பியும் இல்லை. அப்போ ஏ பி பி சி, இந்த 4 வரி கொடுத்துருந்தாங்கன்னா ரைமிங் ஸ்கீம் ஏ பி பி சி. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 4 வரி கொடுத்துருந்தா இந்த ரைமிங் ஸ்கீம் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம், கடைசியா ஒரு வாட்டி பார்த்துப்போம். இப்போ ஏன்னா நிறைய வாட்டி பார்த்து உங்களுக்கே போர் அடிக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சொல்கிறோம், நம்ம இன்னொரு 15 நாள் கழிச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே கிராமர் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். அந்த வகுப்பில் ஓரளவு உங்களுக்கு நீங்கள் லேட்டாக வந்திருந்தால் கூட ஓரளவு முழுமையான அந்த பாடப்புட்ட திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் முடிஞ்ச வரலையும் உருவாக்குறோம். ஓகே, அடுத்தது வாட் ஷல் ஐ டூ. வாட் ஷல் ஐ டூ, இப்போ நான் என்ன பண்ணுறது? மிஸ்டர்ஸ், மாஸ்டர், ஹெல்ப் மீ, ஹெல்ப். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் என்ன சொல்லுது? கெஞ்சுது. இப்போ இதெல்லாம் என்ன? பெர்சானிஃபிகேஷன்ல வரணும். மனிதனுடைய பண்பு. ஹெல்ப்னா நாய் அப்படி அந்த ஹெல்ப் வலியோட கெஞ்சும் இல்லையா? வலியோட கெஞ்சுறது தான் ஹெல்ப். அதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். மிஸ்டர்ஸ், மாஸ்டர், எஜமானியே, எஜமானரே, ஹெல்ப் மீ ஹெல்ப். நான் வந்து இப்படி வலியோட கத்துறேன், எனக்கு என்னோட கதறலை கேளுங்க. ஹியர் மீ ஹெல்ப், என்னுடைய கதறலை கேளுங்க. ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். நான் உங்க டோருக்கு வெளியில இருக்கேன், நான் உங்களோட உதவி தேவை. லெட் மீ இன், லெட் மீ இன். இது என்னது? லெட் மீ இன், ஓ லெட் மீ இன். யாராவது ஒருத்தர் டைப் பண்ணுங்க. ஒரே வரியில 2 வாட்டி வந்திருக்கு. ரெப்படிஷன், சூப்பர். ஓகே, அனபோரா, அருமை. லெட் மீ இன், ஓ லெட் மீ இன். என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லுது. பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க் பிகின் டு ஷூட் அகைன், ஐ கான்ட் பியர் தட். ஃபயர் ஒர்க் தொடங்குறதுக்கு முன்னாடி திருப்பி சுட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னால் இதை பொறுத்துக்க முடியல. மை டெய்ல் இஸ் டவுன், என்னுடைய வால் அப்படியே தொங்கி இருக்கு, கீழ் நோக்கி தொங்குது. அப்படின்னா பயத்துல இருக்குன்னு அர்த்தம். நாயினுடைய வால் கீழ் நோக்கி தொங்குனா பயத்துல இருக்குன்னு அர்த்தம். மேல நோக்கி அப்படியே வரப்பா மேல் நோக்கி நின்னா தாவுறதுக்கோ கவுறதுக்கோ தயாரா இருக்குன்னு அர்த்தம், அட்டாக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். மை இயர்ஸ் ஆர் ஃபிளாட், அதே தான். காது கீழே தொங்குனதுன்னா அது பயந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னாங்களேன்னு காது கீழே தொங்குற நாய்கிட்ட போய் பக்கத்துல போய் கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க, டக்குன்னு அது காதை மேலே தூக்கிடும். அப்புறம் மை இயர்ஸ் ஆர் ஃபிளாட், என்னோட காதுகள் வந்து அப்படியே மடிஞ்சு கிடக்கு. ஐ ஆம் ட்ரம்பிளிங் ஹியர் அவுட் சைட் த டோர், நான் டோருக்கு வெளியில நடுங்கிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் யூ லவ் மீ எனிமோர், என்ன நீங்க இதுக்கு மேல அன்பு செலுத்தலையா அப்படின்னு கேட்குது. ஐ வில் திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட், நான் நினைக்கிறேன் நான் இந்த பயத்துல
பயந்தே செத்துருவோம் போல இருக்கு. அன்லஸ் யூ லெட் மீ இன் டு நைட். நீங்க என்ன இன்னைக்கு வீட்டுக்குள்ள விடலன்னா நான் பயத்திலேயே செத்துருவோம் போல இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஷால் வி லெட் ஹிம் இன் சில்ட்ரன்? அந்த மிஸ்ட்ரஸும் மாஸ்டரும் குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, நாம வந்து அவனை உள்ள விடலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த டோர் ஓப்பன் வைடு, அகலமாக திறக்குது. ஐ ஆம் ரஷிங் த்ரோ, ஐ ஆம் சேஃப் இன்சைட். நான் உள்ளே வந்துட்டேன், வேகமாக உள்ளே நுழையிறேன், நான் சேஃபாக இருக்கேன். லைட்ஸ் ஆர் ஆன், லைட் எல்லாம் எரியுது. இட்ஸ் வார்ம் அண்ட் கிராண்ட், இது ரொம்ப கதகதப்பாக இருக்குது. மிஸ்டர்ஸ் லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட். எஜமானியே, நான் வந்து உன் கையை வந்து அந்த நாய் வந்து செல்லமணக்கும் இல்லையா அது. பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கோச், அந்த சோஃபாவுக்கு பின்னாடி கோச் இருக்கு, அதுக்கு பின்னாடி நான் வந்து ஸ்லிப் பண்ண போறேன், நழுவ போறேன். அப்படின்னா நான் அதுக்குள்ள போய் படுக்க போறேன்னு அர்த்தம். தேர் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச், நான் அங்க மடங்கி நான் படுத்துப்பேன், ஒளிஞ்சுப்பேன். இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன், எல்லாம் வெடிச்சு முடிகிற வரலையும் நான் அங்கேயே இருப்பேன். தென் டு மை கென்னல், நாய் வசிக்கக்கூடிய அந்த நாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்களே சின்னதா, அதுக்கு பேர் கென்னல். நான் அதுக்கப்புறம் அந்த கென்னலுக்கு போய்க்கிறேன். அதுக்கப்புறம் ஐ வில் ரன், நான் ஓடுறேன். அண்ட் காட் யூ சேஃப்லி ஆல் த நைட், வீட்டை சுற்றி உங்களை நான் முழுமையாக பாதுகாக்கிறேன். காடுனா பாதுகாத்தல், நைட்டு ஃபுல்லாக பாதுகாக்கிறேன். பிகாஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃப்ரைட், ஏன்னா நீங்கள் என்னோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான். சூப்பராக ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, இந்த போயம் முழுவதுமே பெர்சானிஃபிகேஷன். நாய்க்கு வந்து பேச தெரியாது, கவிதை சொல்ல தெரியாது, பாடல் எழுத தெரியாது. இந்த நாய் பேசுற மாதிரி இருக்கு, நாயோட பார்வையில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது பெர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? எனிட் பிளைட்டன் எழுதுனது. ஓகே, இதுல உள்ள வார்த்தைகள்லாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். கவுச் அப்படின்னா ஹை பெட், சோஃபா அப்படின்னு அர்த்தம். குரோச் அப்படின்னா அந்த மண்டியிடுதல், இந்த கீழே அப்படியே தரையோட தரையாக கிடக்கிறதா க்ரௌச். மற்ற வார்த்தைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ரஷ்ஷிங்னா வேகமாக போகிறது, எல்ப்னா அந்த வழியில் கத்துறது, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம். டாக் விசில், சைலண்ட் விசில்னு பேர், ஆர் கால்டன் விசில்னு பேர். இது வந்து ஒரு விசில் எமிட் சவுண்ட் இன் த அல்ட்ராசோனிக் ரேஞ்ச். இதில் வந்து சவுண்ட் அல்ட்ராசோனிக் ரேஞ்சில் வரும், மக்களுக்கு கேட்க முடியாது, ஆனால் மற்ற விலங்குகள் கேட்கலாம். குறிப்பாக நாய்கள், பூனைகள் இதெல்லாம் அதை கேட்கும், வீட்டு பூனைகள். இது வந்து ட்ரைனிங் பர்பஸில் யூஸ் பண்ணுவாங்க. 1876 பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் இது அவருடைய புத்தகம் இன்கொயரிஸ் இன்டு ஹியூமன் ஃபேக்கல்டி அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்காரு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டுலையுமே ரைமிங் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷன்னா என்ன? பெர்சன்னா யாரு? மனிதன். அத மனிதனுடைய பண்பு, ஹியூமன் அட்ரிபியூட், இதை யாருக்கு கொடுக்குறோம்? ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு ஐடியாவுக்கு அல்லது ஒரு அனிமலுக்கு. இதை கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன். சன் ஸ்மைல்டு அப்பான் தெம், சூரியன் புன்னகைத்தது. சூரியன் புன்னகைக்குமா? புன்னகைக்காது. ஆனா சூரியன் புன்னகைத்ததுன்னு நம்ம சொல்றோம். நீதிக்கு கண்கள் இல்லை. நீதிக்கு கண் உண்டா? உண்மையிலேயே இல்ல. நீதி வந்து பார்வையற்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு நம்ம மனித பண்புகளை கொடுக்குறோம். த விண்ட் ஹால்ட் த நைட், காத்து ஊளையிட்டது சொல்ல முடியாது, ஆனா நம்ம அதை சொல்றோம். அப்போ அது பெர்சானிஃபிகேஷன், மனித பண்பு. சத்தம் போட்டுச்சு அப்படிங்கிறது. த மூன் பிளேட் ஹைட் அண்ட் சீக், நிலவு வந்து கண்ணாமூச்சி ஆடியது. அதே போல சிட்டி நெவர் ஸ்லீப், தூங்குறது வந்து மனித பண்பு, அதை சிட்டிக்கு கொடுத்துருக்கோம். போட் டான்ஸ்டு இன் த படில், அந்த குட்டை அந்த நீர்நிலையில அந்த போட் டான்ஸ் ஆடுனுச்சு அப்படின்னு சொல்றோம். இது போட் ஆடுனுச்சு அவ்வளவுதான், அதை டான்ஸ்ன்னு சொல்றது, நடனம் ஆடியது அப்படின்னு சொல்றது. ஃப்ளவர்ஸ் நாடட் தேர் ஹெட்ஸ், பூக்கள் தங்கள் தலையை குனிந்து கொண்டன. தண்டர் கிரம்பிள்டு, இடி முழக்கமிட்டது. லைட்னிங் டான்ஸ்டு, மின்னல் வந்து டான்ஸ் ஆடியது. அயன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத்,
மரணத்தின் இரும்பு கைகள். மரணத்துக்கு இரும்பு கை இருக்கா? இல்ல. ஆனா மரணத்துக்கு கை இருக்கிற மாதிரியும் அது இரும்பாலானது மாதிரியும் சொல்றது. த பாப்கார்ன் லெஃப்ட் அவுட் ஆஃப் த பவுல். பாப்கார்ன் பவுல்ல கிண்ணத்திலிருந்து துள்ளி குதித்தது. பாப்கார்ன் துள்ளி குதிக்குமா? குதிக்காது. அதை நம்ம மனிதனுடைய பண்பு அதுக்கு ஏற்றி சொல்றது. ஓகே, அடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இருக்கலாம் கேள்விகள். What is being personified in the sentence? The full moon peeped through partial glove. இதுல எதை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க? யாராவது ஒருத்தர்? அதே போல ரெண்டாவது கேள்விக்கு யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. மூணாவது கேள்விக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. சி. ரெண்டாவது கேள்விக்கு சி. சூப்பர். இதுல பர்சானிஃபை பண்ணியிருக்கிறது ஃபுல் மூன் பீப்டு. அந்த முழு நிலவு அந்த பார்ஷியல் கிளவுட், அந்த கொஞ்சம் கொஞ்சமா இருந்த மேகங்களுக்கு இடையே எட்டி பார்த்தது அப்படின்னு சொல்றோம்னா அது மனித பண்பு தானே. அப்ப ஃபுல் மூனுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு என்ன ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சீன்னு. முதல் ஆப்ஷன் என்ன? சாக்லேட் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக். இது கிடையாது. சாக்லேட் கேக் மாதிரி வாசனை வந்தது. சாக்லேட் சுவையானதாக வாசனை வந்தது. சாக்லேட்டோட வாசனை என்ன? அதை சாப்பிட அழைத்தது. அடுத்தது சாப்பிட என்னை அழைத்தது அப்படின்னு சொல்றோம். சாப்பிட அழைக்குமா? அது பத்திரிக்கை வைக்குமா? சந்தனம் குங்குமம் வச்சு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஆனா அது எனக்கு அழைப்பு விடுத்தது, அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்துச்சுன்னு சொல்றது. இதுதான் பெர்சானிஃபிகேஷன். மூணுக்கு என்ன ஏற்கனவே சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சி. அருமை, கலைச்செல்வி மேம், சூப்பர். பெர்சானிஃபிகேஷன்ங்கிறது மனிதனுடைய தன்மையை, பண்புகளை மனிதனற்ற பிற பொருள்களுக்கு கொடுப்பது. மனிதனற்ற பிற பொருள்கள், அது உயிருள்ளதா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம், அதுக்கு கொடுக்கறது தான் பெர்சானிஃபிகேஷன். பெர்சனோட பண்புகளை கொடுக்கறது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். வேர் இன்ஸ்டிங் ஒர்க்ஸ். அண்ணா சீவல் எழுதின ஒரு குழந்தைகளுக்கான புத்தகம் பிளாக் பியூட்டி அப்படிங்கிறது. இந்த புத்தகம் உண்மையிலேயே என்னன்னா, குதிரைகளை பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக எழுதுனது. அதுல அந்த கைண்ட்னஸ், சிம்பதி, அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்ஸ், அதுங்களுக்கு குதிரைகளை எப்படி நடத்தணும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுக்காக எழுதுனது தான். ஆனா இது குழந்தைகளுக்கான புத்தகமாக ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கும். உண்மையிலேயே இது எழுதப்பட்டது குதிரை பார்த்துக்கிறவங்களுக்காக. ஓகே, ஒரு மார்னிங் மை மாஸ்டர் had to go on long journey. இப்போ இது என்னது? யார் சொல்றா? ஒரு குதிரை சொல்லுது. ஒரு ஆட்டம்ல, ஒரு ஆட்டம் காலம், இலையுதிர் காலமா, அதுல என்னுடைய மாஸ்டர் என்ன பண்றாரு? ஒரு லாங் ஜேர்னிக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. ஜான் ஹார்னஸ்டு மீ டு த நியூ கார்ட். ஜான்கிறவர் குதிரை ஓட்டி, அவர் என்ன அந்த புதிய வண்டியில சேனத்தை பூட்டுறாரு. ஹார்னஸ், அந்த பூட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாடு பூட்டுறது, குதிரை பூட்டுறது, அது. ஐ லைக் டு புல் as it was very light and the high wheels rolled along so smoothly. எனக்கு அதை இழுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இட். ஏன்னா அது ரொம்ப லைட்டா இருக்கும், லேசா இருக்கும். அடுத்தது பெரிய வீல், ரொம்ப ஸ்மூத்தா போகும். இட் வாஸ் அபவுட் டு ரைன். அந்த வெதர் ரொம்ப விண்டியா இருக்கு. காஞ்சி போன இலைகள் ரோடு முழுக்க ப்ளூ ஊதப்பட்டு காத்துல பறக்குது. மாஸ்டர், அந்த எஜமானர், ஜான் அந்த குதிரை ஓட்டி, இந்த உதவியாளர், நான் எல்லாருமே மெதுவா அந்த டோல்கேட் அந்த இடத்துக்கு போறோம். என்ட்ரன்ஸ் டு த உடன் பிரிட்ஜ், ஒரு மர பாலம் இருக்கு, அதோட என்ட்ரன்ஸ்ல ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த ஆறு கிட்டத்தட்ட அந்த லெவலா, பாலத்தோட லெவலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் போகும்போது ஆறு முழுமையாக இருக்குன்னு தெரியுது. அந்த பாலத்தோட அடிப்பகுதியை தொட்டுக்கிட்டு ஓடுது. அது ரொம்ப there were good steady rails on both sides so the people were not afraid. அந்த ரெண்டு சைடும் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறதுக்கு அந்த பாதுகாப்பான இந்த தண்டவாளம் போன்ற ஒரு பகுதி வச்சிருக்காங்க.
வரிசையா கம்பி மாதிரி பதிச்சிருக்காங்க, ஸ்டடி ரைஸ் பாதுகாப்பாக. அதனால மக்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த டோல்கேட்ல இருந்த மனிதன் சொல்றான், ஆறு ரொம்ப வேகமா போகுது அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறார். இது வந்து ரொம்ப அப்போ இந்த இரவு வந்து ரொம்ப மோசமான இரவா இருக்கும்ல இருக்கு அப்படின்ட்டு. ஏற்கனவே மெனி ஆஃப் த ஃபீல்ட்ஸ் வேர் ஆல்ரெடி அண்டர் வாட்டர். ஃபீல்டுனா வயல்கள், ஏற்கனவே நிறைய வயல்கள் தண்ணிக்கு கீழே இருக்கு அப்படின்னா மூழ்கிடுச்சுன்னு அர்த்தம். இன் ஒன் லோ பார்ட் ஆஃப் த ரோட் த வாட்டர் ஹாஃப் வே டு மை நீஸ். ஒரு அந்த சாலையில லோ பார்ட் தாழ்வான பகுதியில் பார்த்தா என்னுடைய நீஸ்க்கு இணையாக, முழங்கால் பகுதிக்கு இணையாக தண்ணி போகுது. காற்று வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மாஸ்டர் தான் அதை ஓட்டுறாரு, எஜமானர் தான் அதை ஓட்டுறாரு. ஸோ அது ஒரு கவலைப்படுற விஷயமா இல்லை. அப்ப ஜான்கிறவர் உதவியாளர், இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இதான் அந்த பிளாக் பியூட்டி, அந்த குதிரை. நாங்க வந்து அந்த டவுனுக்கு போறோம். எனக்கு வந்து ஒரு நல்ல காத்திருப்பு அப்படின்னா கொஞ்ச நேரம் நல்ல ரெஸ்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். குட் வெயிட். மாஸ்டர் பிஸ்னஸ் வந்து அவரை ரொம்ப நேரம் எடுத்துக்க வச்சுக்குது. ஸோ எங்களால் லேட் இன் த ஆஃப்டர்நூன், மாலையில் லேட்டானதுக்கு முன்னாடி எங்களால் கிளம்ப முடியல. லேட்டாகும் வரை எங்களால் கிளம்ப முடியல. பை தென் அதுக்கப்புறம் விண்ட் வாஸ் மச் ஸ்ட்ராங்கர். காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. எங்கள் மாஸ்டர் ஜான்கிட்ட சொல்கிறத கேட்குறேன், இது வந்து ஒரு மோசமான சூறாவளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் அப்படியே அந்த காட்டின் வழியாக போகிறோம். வுட் அப்படின்னா காடு. வேர் கிரேட் பிரான்ச்சஸ் வேர் ஸ்வேயிங் அபவுட் லைக் பிக்ஸ் அண்ட் விண்ட் மேட் த டெரிபிள் சவுண்ட். அங்கே பெரிய பெரிய கிளைகள் எல்லாத்தையும் காற்று என்ன பண்ணுதுன்னா சின்ன சின்ன குச்சிகள் பிக்ஸ் மாதிரி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு. காற்று ரொம்ப மோசமான சவுண்ட் அடிக்குது. நான் வந்து இந்த காட்டை விட்டு சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்னு என்னுடைய மாஸ்டர் சொல்கிறாரு. எஸ் சார் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. எந்த பிரான்ச்சும் நம்ம மேலே விழக்கூடாதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சொல்கிறாரு. அதே போல் ஒரு ஓக் ட்ரீ வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி விழுந்து கிடக்கு. நான் எப்போதுமே வந்து ஐ வில் நெவர் சே ஐ வாஸ் நாட் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் ஃபார் ஐ வாஸ். நான் பயந்துருக்கேன்னு சொல்லலை. ஐ ஸ்டாப்டு ஸ்டில் ட்ரம்பிளிங். நான் நடுங்கிறத நிப்பாட்டிட்டேன். ஐ ஸ்டாப்டு, சாரி, நான் நிப்பாட்டிட்டேன், இன்னும் நடுங்குது. அஃப்கோர்ஸ் ஐ டிட் நாட். ஏன்னா அந்த ஓக்னி அப்போ தான் அதுக்கு முன்னாடி விழுகுது, அவங்களுக்கு முன்னாடி ஜஸ்ட் நவ் அங்கே விழுகுது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு நடுக்கம் வந்துடுது, பயம் வந்துடுது. ஜான் வெளியில் குதிச்சு என்னுடைய தலையை தடவி கொடுக்குறான். அவன் அப்புறம் என்னுடைய அந்த பூட்டப்பட்டி இருக்கக்கூடிய அந்த பிரிடில், அந்த பட்டைகளை வந்து பிடிச்சி என்னை அமைதிப்படுத்துகிறான். நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு. ஓகே சார், நம்ம இந்த பெரிய மரத்தை தாண்டி நம்ம போக முடியாது, நம்ம சுற்றி போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 4 கிராஸ்வேஸ் இருக்குது, ஒரு 6 மைல் தூரம் வரும். நம்ம அந்த உடன் பிரிட்ஜ் வழியாக நம்ம மீண்டும் போய்க்கலாம். இது லேட் ஆகிடுச்சு, ஆனால் நம்ம பிளாக் பியூட்டி அந்த குதிரை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆறு வந்து ஃப்ளட் ஆயிடுச்சு, வெள்ளம் ஆயிடுச்சு. ஆனால் மாஸ்டர் நிப்பாட்டில். நாங்கள் போயிட்டே இருக்கோம், ஒரு நல்ல ஸ்பீட். திடீர்னு அந்த பாலத்தை தொடும்போது அந்த குதிரை சொல்லுது, நான் வந்து நிப்பாட்டிட்டேன். பட் த மொமெண்ட் when my feet touched the ground, அந்த பாலத்தினுடைய பகுதியை தொட்ட உடனே, என் கால்கள் தொட்ட உடனே, ஐ felt sure that something was wrong. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்ட்டு நின்றுட்டேன். ஐ டேட் நாட் கோ ஃபார்வர்ட். எனக்கு முன்னாடி போக துணிச்சலே இல்லை. ஐ மேட் அ டெட் ஸ்டாப். நான் ஒரு அழுத்தமான, இந்த டெட் ஸ்டாப்னா அப்படியே நிற்கிறது, நகரவே இல்லை. கோ ஆன் பியூட்டி அப்படின்னு என் மாஸ்டர் சொல்கிறாரு. டச் த, அந்த குதிரை தட்டுவாங்க இல்லையா, அதை வச்சு தட்டுறாரு. ஆனால் நான் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நான் துணியலை. டேர்னா துணிதல். அவர் எனக்கு வந்து ஒரு அந்த விப்பை வச்சு, அந்த சாட்டையை வச்சு ஒரு ஷார்ப் அடி கொடுக்குறாரு. நான் துள்ளி குதித்தேன், மீண்டும் மீண்டும் துள்ளி குதித்தேன். ஆனால் நான் முன்னாடி நகரலை. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது சார் அப்படின்னு ஜான் சொல்கிறான். அவன் அந்த காட்டிலேருந்து இறந்துட்டு என் தலையை நோக்கி வந்துடுறான், அந்த குதிரையோட தலை. அதை திருப்பி அந்த பிரிடில் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறான். கமான் பியூட்டி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் அந்த டோல்கேட்டில் இருப்பார் இல்லையா ஒருத்தர், ஆதர்மேன், அவர் அங்கேருந்து வெளியில் வராரு. ஒரு டார்ச்சை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஆடுறார்.
ஃப்ளாஷிங் ஏ டார்ச் லைக் ஏ மேட்மேன், கண்ணா அப்படின்னு அந்த டார்ச்சை வச்சு அடிக்கிறாரு. ஸ்டாப் ஸ்டாப்னு கத்துறாரு. எஜமானர் கேட்குறாரு என்ன விஷயம்ன்ட்டு. இந்த பிரிட்ஜ் வந்து நடுவில் உடஞ்சிருக்கு, அந்த உடஞ்ச பகுதிகள்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஆற்றுக்குள்ளே தான் விழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க் காட் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. யூ ஆர் ரியலி யூ ரியலி ஆர் ஏ பியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜான். அத்தோட என்னை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு திருப்பி என்ன ப்ராப்ளம்னு சொல்லலை. எனக்கு அது வந்து ஓரளவு எனக்கு புரியுது, அந்த பிரிட்ஜ் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இருளாகிட்டு இருக்கு, ஈரமான ரோடாக இருக்கு. அப்போ மாஸ்டர் சொல்ற ஜான்கிட்ட, கடவுள் வந்து மக்களுக்கு வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற திறமையை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதே போல கடவுள் அனிமல்களுக்கு சில ஸ்பெஷல் நாலேஜ் கொடுத்துருக்கான். அது வந்து யோசிக்க தெரியாது, ஆனால் சில நேரத்துல சில ஆபத்துகளுக்கு குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வந்து யோசனைக்கு அப்பாற்பட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். இது வந்து அந்த இன்ஸ்டிக்ட், உள்ளுணர்வு, சைக்காலஜியில் வரும் இல்லையா, இன்ஸ்டிக்ட், அதுன்னு சொல்றான். இந்த உள்ளுணர்வு தான் பல நேரங்களில் மக்களோட உயிரை காப்பாத்துது சொல்றான். ஜான் வந்து நிறைய கதைகள் சொல்றாரு, டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ், அப்புறம் அந்த வழிகள் ஃபுல்லாக அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்க விஷயங்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க. மக்கள் வந்து கவனம் எடுத்துக்கல, அதாவது அவங்க கவனம் எடுத்துக்கணும் ஆனால் அந்த வெள்ள நேரத்தில் கவனம் எடுத்துக்கலன்னு பார்க்குறாங்க. கடைசியாக அவங்க மாஸ்டர் வீட்டுக்கு வந்தாங்க, அங்கே விளக்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே போனோன்னா மிஸ்டர்ஸ் வேகமாக வராங்க. நல்லா இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஏதோ உங்களுக்கு எதுவும் ஆக்சிடென்ட்லாம் ஆகலை இல்லைன்ட்டு. ஓகே, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, பிளாக் பியூட்டி வந்து என்னை காப்பாற்றிடுச்சு. நாங்கள் எல்லாருமே ஆற்றுல பாலத்தில் உடஞ்சி மூழ்க போயிருந்தோம், ஆனால் பிளாக் பியூட்டியோட புத்திசாலித்தனம் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. என்னை வந்து ஜான் டுக் மீ டு த ஸ்டேபிள், குதிரை லாயத்துக்கு என்னை ஜான் கூட்டிகிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு நல்ல உணவு அவர் கொடுத்தாரு, ஒரு நல்ல பெட் ஆஃப் ஸ்ட்ரா, ஒரு திக் பெட் ஆஃப் ஸ்ட்ரா, வைக்கல் அது கொடுக்குறாங்க. நான் ஐ வாஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் தட் வாஸ், எனக்கு அந்த விஷயம் அப்போ நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி. நான் இப்போ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடியுது. இந்த பிரிடில் அப்படின்னு அடிக்கடி வந்துட்டு இருந்தது, அதை மட்டும் பார்த்துக்குவோம். லெதர் ஸ்டாஃப், அந்த பட்டை, கழுத்தில் அடிக்கக்கூடிய பட்டை, அவ்வளவுதான். இதில் வேற முக்கியமான விஷயங்கள் இல்லை.